ஒரு காலத்தில் தேவதைகள் அசுரர்களால் அவதிப்பட்டனர். அவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர். சிவன், விநாயகரின் அருளால் மட்டுமே தடைகள் நீங்கும் என்றார். விநாயகர் பிறந்த கதைப்படி பார்வதி தேவி குளிக்கும்போது தனது உடலில் இருந்து மஞ்சள் பூசி உருவாக்கிய சிறுவனை காவலனாக வைத்தாள். அந்த சிறுவன் யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்தான். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து உள்ளே செல்ல முயன்றார். சிறுவன் தடுத்ததால் கோபமுற்ற சிவன் அவரை தலைவெட்டி விட்டார். பார்வதி தேவி துயரமடைந்தார். சிவன் மன்னிப்பு கேட்டார். பிறகு யானையின் தலை வைத்து அந்த சிறுவனை உயிர்ப்பித்து விநாயகர் என்று பெயர் வைத்தார். அவர் உலகில் எல்லா காரியங்களுக்கும் முதலில் வணங்கப்படும் தலைவனாக இருப்பார் என்று வரம் அளித்தார். இதன் பிறகு விநாயகர் பசும்பொன் மலை மீது அமர்ந்து அனைவரின் தடைகளை நீக்கும் கருணை மூர்த்தியாக விளங்குகிறார். சுருக்கமாக, விநாயகர் தாயார் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர். சிவன் யானை தலை வைத்து தலைவனாக ஆசீர்வதித்தார். எல்லா காரியங்களும் கணபதியை வணங்கி தொடங்க வேண்டும் என்ற நியமம் உருவானது.